அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. சேர முடியாது. அதாவது அதிமுகவோட சேரலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஆனா பிஜேபி இருக்கிறதா இவங்களுக்கு பிரச்சனையா. பிஜேபி அதிமுக கலத்தி விட்டாங்கன்னா அதிமுகவோடையும் சேர தயார் அப்படின்னு தானே இதனுடைய ஸ்டேட்மெண்ட் பொருள். இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல்ல, 2019 பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? எடப்பாடி ஆட்சி மோசமான ஆட்சி, அதிமுக ஆட்சி கேவலம் கட்ட வெக்கம் கட்ட மோசமான ஆட்சி, அடிமை ஆட்சி இப்படின்னு சொல்லித்தானே உங்க கட்சிக்காரங்களும் உங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் ஓட்டு கேட்டீங்க. அதை நம்பித்தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப அதிமுக கூடயே உங்களுக்கு அவ்வளவு முரண் இருக்க போய் தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக திமுக ஓட்டு கேட்டீங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவோட சேரலாம், பிரச்சனை கிடையாது, ஆனா பிஜேபி இருக்கிறது தான் பிரச்சனைன்னு அண்ணன் திருமாவளவன் புதுசாக ஒரு உருட்டை உருட்டி இருக்கிறார். ஆனா விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரல, ஆனால் அவர் மறைந்த பிறகு நீட் விட்டது. அந்த அம்மா இருந்த வரைக்கும் எதிர்த்தாங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தை, உதவி மின் திட்டத்தை, ஜிஎஸ்டிய, எத்தனையோ விஷயங்களை எதிர்த்தாங்க. அத்தனைகளும் அந்த அம்மா மறைந்த பிறகு போய் கையெழுத்து போட்டார்கள் இவர்கள். அது மாதிரி டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வருது. இங்கிருந்து அதை போய் ஆதரிக்கிறாங்க. எங்கேயோ போய் வேளாண் சட்டத்தை ஆதரித்தார்கள், சிஏஏ சட்டத்தை ஆதரித்தார்கள், முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தார்கள். எதை ஆதரிக்கலன்னு சொல்லுங்க? எதை ஆதரிக்கலன்னு சொல்லுங்க? வேளாண் சட்டத்தை ஆதரிச்சாங்க, முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சாங்க, சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சாங்க. எல்லாமே ஆதரிச்சது அதிமுக தானே. அப்ப ஷானவாஸ் இப்படி சொல்றாரு, இது மட்டுமா நடந்துச்சு? அதிமுக ஆட்சியில ஸ்டெர்லைட்டை கொடுத்தது, பாலியல் வன்கொடுமை நடந்தது, சாத்தாங்குளம் படுகொலை நடந்தது, அதே மாதிரி ஊழல் நடந்தது, எல்லாவற்றையும் செய்தது அதிமுக தானே. அந்த அதிமுகவில எந்த பிரச்சனையும் சேர்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பிஜேபி இருக்கிறது தான் ஒரே ஒரு பிரச்சனைங்கிறாரு. இது ஒரு லாபநட்ட கணக்கும் இருக்குது. அதிமுக பிஜேபி கூட சேராம இருந்திருந்தாங்க அப்படின்னா திருமாவளவனுக்கு மட்டுமல்ல, திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்குதோ, கம்யூனிஸ்ட், விசிகா, மதிமுக, மற்ற எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்குதோ எல்லா கட்சிகளுக்கும் வேற வலிமை கூடி இருக்கும், பார்கெனிங் பவர் அதிகமா இருந்திருக்கும். எப்படி அதிமுகவை காமிச்சு சீட்டு எங்களுக்கு அதிகமா தரையில்லை அப்படின்னா நாங்க அதிமுகவுக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்கெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப அதிமுக பிஜேபியோட கூட்டணி அப்படின்ற அந்த செய்தி உறுதியானதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்கெயின் பவர் இழந்துட்டாங்க. இப்ப அதிமுகவுக்கு போவோம்னு சொல்ல முடியாது. அப்ப திமுக எத்தனை சீட்டு கொடுக்குதோ அத்தனை சீட்டை வாங்கி கொண்டு வாயை மூடிக்கொண்டு இருக்கணும் அப்படின்ற நிலைமை இன்றைக்கு திருமாவளவனுக்கு இருக்கு. என்னுடைய லாபத்திற்காக தனக்கு ஒரு 4 எம்எல்ஏ, ஒரு 2 எம்பி, ஒரு தேர்தலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இப்படின்ற இதற்காக அதிமுக என்ன கொடுமைகள் செஞ்சாலும் சரி, திமுக என்ன கொடுமைகள் செஞ்சாலும் சரி, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இந்த கூட்டணி மாதிரி அந்த கூட்டணி, அந்த கூட்டணி மாதிரி இந்த கூட்டணிக்கு தாவக்கூடிய அரசியல் பச்சோந்தியாக இருக்கிறார் திருமாவளவன்.